ஈத்தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் ஆல் இண்டியா மகிழா காங்கிரஸ் நேஷனல் செக்ரட்டரி கமலிகா காமராஜ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எலெக்ஷன் நாளைக்கு தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு பார்க்குறீங்க? அதிமுக, திமுக அண்ட் தாவேகா. இந்த 3 முனை போட்டி பார்த்தீங்க அப்படின்னா, 4 முனை போட்டியாக பார்க்கப்பட்டாலும் 3 பேருக்கு தான் போட்டிங்கிற மாரி பார்க்கப்படுது. நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா, கருத்து கணிப்புப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதகமாக அதிகப்படியான சாதகம் ஆதரவு தெரிவிக்கிறது திமுகவுக்கு தான். அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 2, 3 தரப்பினர் சாதகமா பேசுறாங்க. தாவேகாவிற்கு ஒரு நிறுவனம் சாதகமா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு தான் களம் சாதகமா இருக்கு? அதாவது இப்ப நம்ம பார்த்தோம், எக்ஸிட் போலிங் பார்த்தோம் ஒரு நாள் முன்னாடி. பார்க்கும்போது நேரடியாக மக்களை சந்தித்து பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள இருந்து பேசியிருக்கேன். ஆக்சஸ் நினைக்கிறேன். அந்த ஆக்சிஸ் மையம். அவங்க பண்ணியிருந்தது பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிக்குள்ள பண்ணியிருந்தாங்க. 65,000 மக்களை சந்தித்து அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ரூரல் ஏரியாக்குள்ள போய் அவங்க விசாரிக்கலன்ற ஒரு தகவலும் இருந்தது. சோ இத இந்த முறை சொல்ல போனா ஒரு காலகட்டமும் பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் மாறி மாறிதான் அரியணை ஏறி இருக்காங்க. சோ எலெக்ஷன் மக்கள் இவங்க மேல 5 வருடத்துல எனக்கு இதெல்லாம் சரியில்ல, ஒரு வெறுப்பு வந்துருச்சு, சோ இந்த முறை அதிமுக போடலாம் அப்படின்னா தொடர்ந்து இந்த ஒரு 60 ஆண்டு காலம் டிராவல் இப்படிதான் போச்சு. ஆனா இந்த முறை விஜய் என்ற ஒரு மூன்றாவது ஒரு பெரிய அசுர சக்தின்னு சொல்லலாம். எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மக்கள் போற இடங்கள்ல கூடுற கூட்டம், அதுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே வித்தியாசப்படுறதுனால கண்ணில் பாக்குறது. அதே மாதிரி ஓட்டு போடும் போது நான் பார்த்த விஷயங்களை வச்சு நான் பேசுறேன். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா லேடிஸா இருந்தாக்கா ட்ரெஸ் கோடு, அவங்களோடது பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸும் பேண்ட்ல இருந்து இல்லைன்னா ஷால் ஏதாவது விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி. ஜென்ஸ் பாத்தீங்கன்னா காக்கி பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும். ஸோ இதெல்லாம் நான் ஒரு யதார்த்தமான, நான் காங்கிரஸ் தான், காங்கிரஸா இருந்தாலும் நான் ஒரு சக மனுஷியா, நான் ஒரு பப்ளிக்கா இருந்து நான் பேசுறேன். ஸோ அப்படின்றது பார்க்கும்போது இந்த முறை விஜய் ஏதோ ஒரு தாக்கத்தை கொடுக்க போறாரா அப்படிங்கிற ஒரு அச்சம் சொல்ல முடியாது. மக்களுடைய மாற்றங்கள், ஒரு மாற்றம் தான் ஒண்ணு மாறாததுன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப மாத்தி யோசிக்கிறாங்களா அப்படிங்கறத கண்ணுக்கு முன்னாடி பார்த்தது. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேஷன், இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் நம்ம கேட்கும் போது எல்லாருமே ஒரு டிஎம்கே காலகாலமா இருக்கவங்க ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பெரியவங்க சொன்னது தாண்டி வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நாங்க விசிலுக்கு போட்டோம் அப்படிங்கறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் இப்ப கருத்து கணிப்புல பார்த்தா டிஎம்கேன்றது முதல் இடத்துலயும், விசில் 2வது இடத்துலயும், 3வது இடத்துல இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பும் வருது. அதனால இந்த முறை போட்டியானது நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு அச்சம் சொல்ல முடியாது, யோசிக்க வைக்க இடத்துல இருக்கு. அதாவது ஊடக பிரிவுல இருந்தும் மூத்த பத்திரிகையாளர்கள் இருந்தும் அவங்க கருத்து கணிப்புகள்ல இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் வித்தியாசமா ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. சோ நான் ஒரு பார்ட்டில இருந்து பாக்குற விஷயம், எங்களோட பெஸ்ட்டை நாங்க கொடுத்துருக்கோம். நிச்சயமா டிஎம்கே என்னென்ன பண்ணாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதுல விருப்புன்றது 100% எல்லாரையும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனாலும் எங்களால முடிஞ்சதை நிச்சயமா நாங்க பண்ணியிருக்கோம். அந்த அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான மாதம் 1000 ரூபாய்ன்றதுல இருந்து 1500 நம்ம இது பண்ணிருக்கிறது. உங்களுக்கு பஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தது, அதுக்கப்புறமா முதியோர் பென்ஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஊனமற்றவர்களுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். சோ இதெல்லாம் ஒன்னொன்னா கட்டமைப்பு பார்த்து பண்ணியிருக்காங்க. சோ இன்னும் வந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது இன்னும் ஒரு நாள் கடந்துதான் நம்ம அதை தெளிவான ஒரு முடிவை சொல்ல முடியும். என்னதான் பார்த்தாலும் நான் பாற்ற இடங்க சக நண்பர்களும் யாருக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்டா கூட விசிலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா என்ன சொன்னாலும் அந்த எக்ஸிட் போலிங் பார்த்தீங்க அப்படின்னா 145 கிட்ட திமுக தான் சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. அண்ட் இந்த 2ஆம் இட போட்டி 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி இப்போ அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்கப்படுது. அதிமுகவா
தாவேகாவா? அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. எப்படி இது பார்க்குறீங்க? செகண்ட் பிளேஸ்க்கு அதிமுக தான் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல தாவேகா வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா விஜயோட மாற்றம் வருகை வந்து யாருடையாவது ஓட்டை கண்டிப்பான முறையில் உடைக்க தான் செய்யும். ஒரு சிலர் சொல்றது அதிமுக ஓட்டை கண்டிப்பா விஜய் வந்து உடைப்பாரு அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க அத? இல்ல இதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்க்கலன்னா, இப்போ திமுகல வந்து இப்போ பொதுவா நான் சொல்றேன். திமுகல வந்து அதிருப்தி நெறைய இருக்கு மக்களுக்கு. அதனால வந்து திமுகவோட ஓட்ட தான் அவர் வந்து பிரிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு தரப்பட்சமா பேசுறாங்க. இன்னொரு விதமா பார்க்கணும்னா, அதிமுக அப்படின்னும்போது அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறது பிஜேபி. பிஜேபி ம். அப்படின்னும்போது மக்கள் வந்து என்னைக்குமே பிஜேபிய தமிழ்நாட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதிக்க விடக்கூடாது. மாட்டாங்க. அதனால வந்து அதிமுக ஓட்ட வந்து விஜய் வந்து பிரிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ எது எப்படி இருந்தாலும் கணிசமான ஓட்டு விஜய் பிரிக்கிறாருன்றது வந்து நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம முதல் கட்டமாக குழந்தைங்க போடுற ஓட்டு அதெல்லாம் வந்து ம். பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி கூடுதலா வந்து விஜய்க்கு இருக்குன்றது வந்து நம்ம எல்லாரும் பாக்குற விஷயம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பிள்ளைங்க எல்லாமே வந்து அவங்க சொல்ற விஷயம் இல்ல விசிலுக்கு தான் போடணும், இல்ல கண்டிப்பா அவங்களுக்கு தான் போடணும். இதெல்லாம் வந்து ஆச்சரியத்தை கொடுக்குது. என்ன தாக்கம் அப்படின்னா, இப்போ அரசியல் பத்தி பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வலைத்தளங்கள்ல வந்து எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. அப்பப்ப நடக்கிற விஷயம் இங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னாலும் உடனே எடுத்து வாட்ஸ்அப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ போட்டுறாங்க. அப்ப வந்து இது வந்து எதனால நடக்குதுன்னும் போது, ஓகே இவங்க அதிமுகவால நடக்குது, பிஜேபியால நடக்குது, டிஎம்கேவால நடக்குது அப்படிங்கறத சொல்லும்போது, அப்போ வந்து இப்ப இவர் வந்தாருன்னா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து விஜய் வந்து உருவாக்கியிருக்காரு. சோ அதனால வந்து அது நம்ம இல்லைன்னு சொன்னாலும் அதான் உண்மை அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. சோ மக்கள் என்ன வாக்கு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது 10 நாட்களுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு நாள் தான். ஒரு நாள்ல வந்து நிச்சயமா இதை வந்து மாத்தி யோசிக்கவும் முடியாது. இல்ல இதுதான்றது மாத்தவும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ ஒரு நாள் ஓகே. கடந்து நம்ம ஓட்டுக்கள் வந்து எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே மேம். அதே மாரி கிட்டத்தட்ட 180 மேல 192 200 பிளஸ் நாங்க கண்டிப்பா அடிக்கும்னு சொல்லிட்டு திமுக சொல்லுச்சு. ஆனா, இப்போ கருத்து கணிப்புப்படி 145க்குள்ள தான் வரும் அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. இது எதனால நினைக்கிறீங்க? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, திமுகவிற்கும், காங்கிரஸ்க்கும் உள்ள ஒரு முரண்பாடு ஒண்ணு பேச்சு முரண்பாடு இருந்துட்டே இருந்துச்சு. அந்த இதுனால கூட்டணிக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கனால தான் பல தொகுதிகள இழக்க நேரிடும் அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. இப்போ கருத்து கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஊடகம் அப்படின்னா, இப்ப நார்மலாவே வந்து இப்ப எந்த ஆட்சியில யார் இருக்காங்களோ, அவங்க சாதகமா தான் ஊடகங்கள் இப்ப பேசுது. இப்ப அந்த காலகட்டம்னா, இப்ப பெருந்தலைவர வச்சே நான் சொல்றேன். பெருந்தலைவர் வந்து இன்னைக்கு வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு விஷயங்கள் நான் பேசுறேன். அதுல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து அடுத்த வாரம் நடக்க போற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு தவறுதலாவோ, இல்ல சொல்லணும்ன்ற ஒரு ஹிண்ட் நான் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும், அடுத்த வாரம் தான் அது நடக்க போகுது. இப்ப எதுவும் நீங்க போட்றாதீங்க. அடுத்து நான் சொல்லும்போது இத போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது அப்ப வந்து கண்ணியமாக இருந்த பத்திரிக்கையாளரும் இருந்தது. ஊடகங்கள் இருந்தது. இப்ப வந்து அப்படி கிடையாது. அவங்களோட டிஆர்பி ரேட் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன கிசுகிசுப்புகள் கிடைக்குதோ அத கொண்டு அவங்க வந்து வியாபாரமாக்கப்படுது. அதே போல இல்லாம ஒரு தலைப்பட்சமாக இல்லாம என்ன சொல்றது? இப்ப வந்து எந்த பார்ட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமாகவும் அடுத்து உள்ளவங்களுக்கு வந்து பாதகமாகவும் தான் இந்த ஊடகங்கள் பார்க்கப்படுது. சில ஊடகங்கள் செய்யற இந்த தவறுனால மொத்த ஊடகங்கள் மேலயும் வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி தான் ஏற்படுது. சோ இப்ப அதிகப்படியாக பேசப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கால இருந்து நிறைய ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாகவும் திமுகல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு சாதகமாகவும் பேசப்படுது. அப்ப இது எது வந்து சரியான ஒரு தரவை கொண்டு வருது அப்படிங்கிறதே நமக்கு வந்து புரியாத புதிரா தான் இருக்கு. சோ அதனால வந்து இதெல்லாம் வச்சு இதுதான் இருக்கும்ன்றத நம்ம சொல்ல முடியாது. எப்பொழுதுமே என்ன சொல்றது இந்த போலிங் வந்து ஒரு 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 விதமான ஒரு விஷயத்த வந்து ஒரு அசம்ஷனா தான் இப்படி இருக்குன்ற ஒரு கருத்து கணிப்பு தான். இதுதான் கன்ஃபார்ம்ன்றது கிடையாது. அதுதான் முழுசா நடக்க போகுதுன்றது கிடையாது. இப்படி இருக்கலாம்ன்றது ஒரு முன்கூட்டியே நம்ம வந்து நம்ம இப்ப பேசிக்கிற மாதிரிதான். சோ ஓட்டு வந்து இவங்க கவுண்டிங் பண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது அன்னைக்கு பார்க்கும் போதுதான் இதுதான் நிஜம் அப்படிங்கிறது தெரியும். சோ இதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களும் எதுவுமே வந்து நம்ம எடுத்துக்கிறது பெரிய அளவு இருக்காது. ஏன் சொல்றேன்னா மேம், இப்போ செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், அவர் வந்து பதவி விலக போறாரு. அதற்கு பதிலாக மாணிக்க தாகூரா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், இவங்க வந்து அந்த பொசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. காரணம் இவர் திமுகவிற்கு ஒருதலைபட்சமாக ஆதரவு தெரிவிக்கிறார். காங்கிரஸ்க்கு பெருமளவுல அவரு ஆதரவு தெரிவிக்க மாட்றாரு. ஸோ அப்படிங்கிறப்போ, காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிற அதிகமான முறையில ஆதரவு தெரிவிக்கிற மாணிக்க தாகூர், ஜோதிமணி இவர்கள அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பமாவே இருக்குது மேம்.
முன்னாடி தான் அதாவது இந்த எக்ஸிட் போலிங் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இந்த இதெல்லாம் போயிட்டு இருந்தது. மாணிக்க தாவரே சொல்லியிருந்தாரு, ஆட்சியிலயும் அவன் வேணும், அதிகாரத்திலயும் பங்கு வேணும் அப்படின்னு. இப்போ கிறிஸ் ஜோடகரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு ஆளுங்கட்சியா இருப்போம், இல்ல எதிர்க்கட்சியா இருப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாரே. இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். இப்போ எங்களோட கட்சி வந்து தேசிய கட்சி. தேசிய ஓகே. கட்சின்னும் போது இதுல வந்து என்னன்னா, எங்க இப்போ வந்து டிஎம்கேவோ இல்லைன்னா ஏடிஎம்கேவோ அதுல வந்து ஒரு லீடர் இருக்காங்கன்னா அவங்க தான் தலைமை. அவங்க கீழே இருக்கவங்க எல்லாம் அப்படியே கண்டினியூ ஆவாங்க. அவங்க தலைவர் சொல்றதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இது என்னைக்குமே மாறாது. சோ இப்படிதான் இருக்கும். ஆனா எங்க தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு 3 ஆண்டு காலமோ 4 ஆண்டு காலமோ மட்டும்தான் தலைவர்ன்ற ஒரு பதவியில இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து வேற ஒரு தலைவரை அவர் நல்லாவே பண்ணியிருந்தாலும் மாத்தி அமைக்கிறது தான் எங்களோட புரோட்டோகால். இப்ப இது மாதிரி எனக்கு 3 வருஷமோ 4 வருஷமோ தான் ஒரு தலைவர் இருக்க முடியும். அப்படின்னும் போது புரோட்டோகால் படி மாறதான் செய்ய போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க கூட்டணியில் இருந்துதான் இந்த எலெக்ஷனை நாங்க ஃபேஸ் பண்றோம். சோ கூட்டணின்றது வந்து எங்களுக்கு டிஎம்கேன்றது தான். இதுல வந்து நாங்க அனுசரிச்சு போய் தான் ஆகணும். இதுல வந்து விருப்பு வெறுப்பு எல்லா இடங்கள்லயும் இருக்கதான் செய்யும். எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து என்னோட கருத்துக்கு முரண்பட்ட கருத்தா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, அடுத்து இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் சரி கட்டி போகிறதுக்கு ஒரு குடும்பத்திலே இருக்குன்னும் போது ஒரு கட்சி இத்தனை பேர் இருக்கிற இடத்துல எல்லாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைடுன்றது சொல்ல முடியாது. அவங்க கருத்தை முன் வைக்கிறாங்க, எங்களோட உரிமையை நாங்க கேட்கிறோம். அதன்படிதான் மாணிக் தாகூர் சொன்னதும் சரி, ஜோதிமணி அக்கா சொன்னதும் சரி, அதெல்லாம் வந்து உண்மையான விஷயங்கள். எங்க கருத்தை நாங்க முன் வைக்கிறோம். அதை செவி சாய்த்துதான், அதை தாண்டியும் நாங்க வந்து கூட்டணியில தான் நீடிச்சமே தவிர நாங்க இதை பிரேக் பண்ணிக்கவும் இல்லை. சோ அதுல நாங்க சரியா இருந்தோம். இந்த எலெக்ஷனை நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதுல நாங்க பின்வாங்கவே இல்லை. சோ இது வந்து இவருக்கு தலைவரா இவரு இங்க இருக்காரு. சோ இருக்கும்போது இப்ப இத என்ன சொல்றது, அனுசரிச்சு போனா மட்டும்தான் இது சரியா இருக்கும். இப்ப தலைவராக இருந்து இவரும் வந்து மாத்தி பேசினாலும் அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா மக்களோட பார்வை என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இவங்களுக்குள்ள எதுவுமே சரியா இல்ல போல, விரிசல் விழுந்துச்சு போல, அப்ப எதுக்கு இங்க நம்ம ஓட்டு போடணும், அந்த மாதிரி அவங்களோட மைண்ட் செட் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ எது சரி எது தவறுன்றது தலைமை முடிவெடுக்கும். அதன்படியே தான் இந்த கூட்டணியில தொடர்ந்து இந்த எலெக்ஷனை நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் சுமூகமான ஒரு விஷயம் தான். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா என்னன்றது தலைமை சொல்லும். ஓகே மேம். ஆனா இதுல வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் அதாவது அடுத்தபடியாங்க காங்கிரஸ்க்கும், திமுகவிற்கும் கூட்டணி இனிமேல் இருக்காது அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது இல்லையா? இன்ஃபாக்ட் இன்னும் சொல்லப்போனா காங்கிரஸ்க்கு இந்த முறை அதிகப்படியான வாக்கு அவ்வளோ வராதோ! அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதுதான் ஏன்னா நான் சொன்னேன். திமுகவிற்கு அதுக்கும் உள்ள ஒரு முரண்பாடுனால, ஸோ அதுக்கு சாதகமா இருக்காதோ காங்கிரஸ்க்கு அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது இல்லையா? நான் இப்பயும் சொல்றேன், மக்கள் தீர்மானிக்கிறது தான். இப்ப நம்ம எதுவும் சொல்றது கிடையாது. இல்ல மக்கள் வந்து இந்த கூட்டணி தொடருமான்னு கேட்கிறேன். அடுத்து இல்ல தொடருமா? அது வந்து முழுக்க முழுக்க எங்களோட தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. இதுல வந்து நான் ஒரு பார்ட்டு கூட இல்ல. நான் அதுல இருக்கிற ஒரு உறுப்பினர். ஜஸ்ட் அவ்வளவுதான். என்னோட விஷயங்கள் இப்படி இருக்குமான்றத வேணா நம்ம யோசிக்கலாமே தவிர, ஆனா இப்படிதான் இருக்கும்ன்றத நம்ம சொல்ல முடியாது. சோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதன்படி தொண்டர்களும் சரி நாங்களும் வந்து டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு சலசலப்பும் இருக்காமல் எனக்கு தெரியல. ஓகே. இந்த முறை உங்கள் கணிப்புப்படி காங்கிரஸ்க்கு எத்தனை சீட்டு அவங்க எத்தனை தொகுதி வெல்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா 75 தொகுதிகள் வந்து வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களோட முயற்சிகள் நிச்சயமாகவே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். நல்ல ஒரு அரவணைப்பும் அவங்களோட பிளஸிங் எல்லாமே இருந்ததுன்றத நான் களத்துல இருந்தும் நான் பார்த்திருக்கேன். ஸோ அதன்படி நிச்சயமாக 25 தொகுதிகள் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆனா திமுகவுக்கு கூட்டணிக்கும் பார்த்தீங்கன்னா, விஜயோட வருகை எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாதிப்பா இருக்குமா உங்களுக்கு? இல்ல நான் அதுதான் சொல்றேன். ஒரு முறையும் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி அரியணையில் இருந்திருக்காங்க. இப்ப வந்து விஜய்ன்ற ஒரு இன்னொரு தேர்ட் பர்சன் வந்ததுனால இப்ப இந்த ஓட்டானது இப்ப என்னன்னா எனக்கு இவ்வளவு நாள் உங்க கூட நான் பேசிட்டு ஒரு நட்பு ரீதியா நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு மக்களை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னும் போது அடுத்து மாத்தி இவங்களுக்கு போடுவாங்க. சோ இது வந்து மாறி மாறி இங்க இருக்கிறது அங்க போகும். ஆனா திமுகக்கு உண்டான ஒரு இவங்க தான் அப்படிங்கறதுல வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து எப்பொழுதும் இருப்பாங்க. அதே மாதிரி அதிமுகக்கும் இருப்பாங்க. சோ இப்ப விஜய்ன்றது வந்து ஒரு புது ஒரு பிம்பம். சோ இப்ப என்ன ஆகுது, இப்ப அதிமுகல பிடிக்காத ஓட்டுகள் வந்து விஜய் கிட்ட போய் சேரும். அதே மாதிரி திமுகவை பிடிக்காத ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து விஜய் கிட்ட போய் சேரும். சோ இப்படிதான் பிரிச்சு அவர் கொண்டு போவாரே தவிர திமுகவுக்கு உண்டான ஓட்டுகள் அப்படியே தான் இருக்கும்.
இதுல வந்து மாத்தி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. சோ இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம இனிமேல் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவரை மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் இவர் வரணும்னு எந்த அளவுக்கு விரும்புறாங்கன்றது வந்து ஓட்டா நமக்கு வந்து தொகுதிகளா எத்தனை இடத்துல அவங்க வின் பண்ணிருக்காங்கன்றத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதனால வந்து திமுக அப்படி ஆயிருமோ அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே மேம். நிச்சயமாக மேம். ஸோ கூட்டணியில எங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்ல. சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. இந்த முறையும் திமுகவும், திமுக கூட்டணியில் இருப்பதும் தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக, திமுக எதிர்ப்பவர்களும் சரி, அதிமுக எதிர்ப்பவர்களும் 2 பேரோட வாக்கு தான் விஜய் அவர்களுக்கு போகுமே தவிர, திமுக வாக்கை உடைக்காது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் மேம். மிக்க நன்றி மேம். நன்றி.